வணக்க மக்களே, நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 6 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு மறுபடியும் கோவிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப ஈஸ்வரி நேரா ஹீரோயின்ட்ட போயிட்டு, இங்க பாரு, இந்த மாதிரி நீ கோவிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வீட்டை விட்டு போறது உனக்கு நல்லது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நீ போகும் பொழுதுதான் உனக்கு அப்படி ஒரு விஷயம் ஆணுச்சு. மறுபடியும் உனக்கு ஏதாவது ஆணுச்சு அப்படின்னா கண்டிப்பா இங்க யாராலுமே தாங்கிக்க முடியாது. அதனால இனிமே நீ வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லாம எங்கேயும் போக கூடாது அப்படிங்கிறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, என்னம்மா, ஏதோ தெரியாத்தனமா அப்படி நடந்துச்சு, அதுக்காக நான் வீட்டை விட்டையே போக கூடாது அப்படின்னு சொல்றது நியாயமே இல்லம்மா. இல்லம்மா, நான் போவேம்மா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ அப்படி எங்கேயும் போகணும்னு நினைச்சியானா நானும் உன் கூட எப்பவுமே துணையா வரேன். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் பாதுகாப்பா போயிட்டு பாதுகாப்பா வருவேன். ஏமா, ஏன் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்ட்டு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா இந்த உலகம் அப்படி இருக்கு. உனக்கு ஏதாவது ஆணுச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் உன்னை வெளியில அனுப்புறதுக்கு நான் ரொம்ப பயப்படுறேன். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, சரிம்மா, நீ பயந்த அப்படின்னா நான் எங்கேயும் வெளியில போகல. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி அப்படின்ட்டு. அப்ப ரேவதி நேரா அவங்க ரூமுக்கு போயிட்டு ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. அம்மா கொஞ்சம் கூட நம்மள வெளியிலே விட மாட்டேங்கிறாங்க. இதே மாதிரி எத்தனை நாள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறது? எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது. யாரும் எங்கேயும் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாலும் கூட்டிட்டும் போக மாட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்ட்டு ஒரே குழப்பமா இருக்கு ரேவதிக்கு. அப்பதான் அவங்க அக்கா அந்த இடத்துக்கு வராங்க. உடனே ரேவதி அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா அக்கா வாக்கா, எங்கேயாவது நம்ம ரெண்டு பேரும் வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு. உடனே ரோஹிணி சொல்றாங்க, ஐயோ, உன்ன வெளியில கூட்டிட்டு போகணுமா? அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு, கண்டிப்பா அம்மா என்னைய சும்மா விட மாட்டாங்க. அதெல்லாம் எங்கேயும் போக முடியாது, நீ சும்மா இருடி அப்படின்ட்டு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்லக்கா, எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குதுக்கா. நீயாவது எங்கேயாவது கூட்டிட்டு போவ அப்படின்னு பார்த்தா நீயும் என்ன கூட்டிட்டு போக மாட்டேங்கிற. ஏன்க்கா அப்படி பண்ற அப்படின்ட்டு. உடனே ரோகிணி சொல்றாங்க, சரிடி, நீ இப்ப எங்க? எங்கேயாவது போகணும் அவ்வளவுதானே, சரி வா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நேரா அவங்க தங்கச்சி கிட்ட, வாடி போகலாம் அப்படின்ட்டு வெளியில வராங்க. அப்ப நம்ம ரோஹிணி நேரா ரேவதி கிட்ட, நீ இங்கே இரு, நான் ஃபர்ஸ்ட் ஒருத்தர்கிட்ட போன் அடிச்சு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, யாருக்கா போன் அடிச்சு கேட்க போற? அப்ப அவங்க சொல்றாங்க, இருடி, நான் போன் அடிச்சு கேட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு வெளியில போயிட்டு ஹீரோவுக்கு நேரா போன் பண்றாங்க. நம்ம ஹீரோ போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அப்ப ரோகு சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க பொண்டாட்டி இருக்கால, அவ எங்கேயோ சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்றா. ஆனா அவ தனியா போறது பாதுகாப்பு இல்ல. ஏற்கனவே அவளுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு தான் அவ எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. மறுபடியும் அவளை வெளியில கூட்டிட்டு போயிட்டு ஏதாவது பிரச்சனை ஆகினுச்சுன்னா என்ன பண்றது? அதான் உங்ககிட்ட கேட்டேன். ஹீரோ சொல்றாரு, சரி, நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லுங்க, நான் பாதுகாப்பு கொடுக்குறேன். உடனே ரோகும், சரிங்க, நாங்க பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவிலுக்கு தான் போக போறோம். ஹீரோ சொல்றாரு, சரி, நான் அதே அம்மன் கோவில்ல வெயிட் பண்றேன், நீங்க பத்திரமா வாங்க. ரோகும் சரி அப்படின்ட்டு நேரா ரேவதி கிட்ட போயிட்டு, ரேவதி வா போகலாம் அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, யாருக்குக்கா போன் அடிச்சு பேசின? அதுக்கு அவங்க சொல்றாங்க, யாருக்கு போன் அடிச்சு பேசினா என்ன, உனக்கு என்ன, கோயிலுக்கு போகணும் அவ்வளவுதானே, வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சந்தேகப்படுறாங்க, அக்கா யாருக்கு போன் அடிச்சு கேட்டிருப்பா? சரி, நம்ம கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோம், அக்கா நம்மள கோவிலுக்கு கூட்டிட்டு போறா அப்படின்ட்டு நேரா கோவிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு சாமி கும்பிடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு அம்மா வராங்க. வந்துட்டு நேரா ரேவதிய பார்த்து, அம்மாடி ரேவதி, என்னம்மா நெத்தில போட்டு கழுத்துல தாலி இல்லாம இருக்கிற, உனக்கு கல்யாணம் ஆகிருச்சுல்ல, இப்படி எல்லாம் இருக்கலாமா ஒரு சுமங்கலி பொண்ணு அப்படின்ட்டு. இதை கேட்டதும் ரேவதி கேக்குறாங்க, இங்க பாருங்க, நீங்க வேற யாரோ நினைச்சு நீங்க தப்பா புரிஞ்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, எங்க அக்காவுக்கு தான் கல்யாணம் ஆகிருச்சு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அம்மா, என்னம்மா இப்படி பேசுற?
உன் கல்யாணத்துக்கெல்லாம் நான் வந்தேன். உன்னோட அந்த ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு கூட வந்தேன். உன்னை நிறைய தடவை வாழ்த்தி இருக்கேன். உன் புருஷன் கூட உன்னை நிறைய தடவை பார்த்திருக்கேன். நீ என்ன இல்லைன்னு சொல்ற? இங்க பாருமா, நீ போயிட்டு ஃபர்ஸ்ட் கழுத்துல தாலி எடுத்து போடு அப்படின்ட்டு. இதை கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க. ரேவதி நேரா அந்த அம்மாவை பார்த்து, இல்லம்மா நீங்க வேற யாரோ நினைச்சு பேசுறீங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருமா, நான் வேற யாரோன்னு நினைச்சு பேசல. உன்னை யாரு அப்படின்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் பேசுறேன். ஈஸ்வரியோட மக தானே நீ. உனக்கு வந்துட்டு கார்த்தி அப்படிங்கிற ஒரு பையனோட கல்யாணம் ஆகிடுச்சு. ஆனா இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஆனா நீ எதுக்காக இப்படி பேசுற அப்படின்னு எனக்கு தெரியல. உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையாமா? இத கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, இல்ல நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அவங்கள கிராஸ் பண்ணி போறாங்க. இத பார்த்ததும் நம்ம ரோகுக்கு வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. ரேவதி கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லி ரேவதி இத பத்தி எந்த விதத்திலையும் அவ அதிர்ச்சி ஆகவே இல்லை. ஒருவேளை ரேவதி கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லலாமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹீரோயின் கொஞ்ச தூரம் போனதோட அங்கேயும் 2-3 பேரு ரேவதியை பார்த்துட்டு கேக்குறாங்க, அம்மாடி உனக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகிட்டு ஏமா இந்த மாதிரி இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. இதையெல்லாம் கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு சந்தேகம் வந்துடுது. நம்மளுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விபத்து நடந்துச்சு. அந்த விபத்துல கண்டிப்பா நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே மறைக்கிறாங்க. அம்மா அதனாலதான் நம்மள வீட்டை விட்டு எங்கேயுமே போக விட மாட்டேங்கிறாங்க. சோ கண்டிப்பா நம்மளுக்கு அன்னைக்கு என்னமோ நடந்திருக்கு. ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னு வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே மறைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு இப்ப உடனே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அப்படின்னு நேரா அவங்க அக்கா கிட்ட, அக்கா ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, சொல்லிடி அப்படின்ட்டு. ஹீரோயின் சொல்றாங்க, அக்கா கண்டிப்பா எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அப்படி நடந்த விஷயத்துல நான் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த மறந்திருக்கேன். ஆனா என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த விஷயம் எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நீங்க எல்லாருமே ரொம்ப முயற்சி பண்ணிடுறீங்க. அப்படி எந்த விஷயம் எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நீங்க எல்லாருமே சேர்ந்து ட்ரை பண்றீங்க, சொல்லுக்கா அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டதும் நம்ம ரோஹிணிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அவங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. உடனே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அக்கா இப்ப சொல்ல போறியா இல்லையா? இவங்க எல்லாரும் எனக்கு கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு கல்யாணம் ஆன மாதிரி எந்த வித இதுவுமே எனக்கு தெரியல. என் புருஷன் இல்ல என் தாலி எதுவுமே எனக்கு தெரியவே இல்லை. கண்டிப்பா நீங்க எல்லாருமே சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க. என்ன விஷயம் அப்படின்னு இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு. இதை கேட்டதும் ரோகு சொல்றாங்க, ரேவதி என்னை மன்னிச்சிரு ரேவதி. அம்மா சொல்லக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் உங்ககிட்ட இத்தனை நாளும் நாங்க எல்லாருமே ரொம்ப பெரிய உண்மையை மறைச்சோம். ஆனா உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு தான் நாங்க எல்லாருமே ட்ரை பண்ணோம். ஆனா டாக்டர் இந்த மாதிரி அதிர்ச்சியான விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாது, இதனால உனக்கு பெரிய பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு டாக்டர் வந்து எங்களை எச்சரிச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட சொல்லாம இருந்தோம். ரேவதி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அது எப்படிக்கா? என்னோட பழைய நினைவுகளை என்கிட்ட சொல்றதுனால எனக்கு எப்படிக்கா பாதிப்பு வரும்? அக்கா தயவு செஞ்சு சொல்லுக்கா. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு எண்ணம் இருந்துச்சு. என் கூடவே இருந்த ஒருத்தர் ஏதோ என்னை விட்டு விலகின மாதிரி ஆரம்பத்துல இருந்தே எனக்கு மனசுல தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா அது என்னன்னே எனக்கு புரியல. ஆனா இப்பதான் புரியுது. என் மேல பாசத்தோடும் காதலோடும் இருந்த ஒருத்தரை என்கிட்ட இருந்து நீங்க எல்லாருமே சேர்ந்து பிரிச்சிருக்கீங்க. அக்கா சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப ரோகு சொல்றாங்க, ரேவதி என்கிட்ட உங்களுடைய கல்யாண போட்டோ இருக்கு, அதை காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண போட்டோவை காமிக்கிறாங்க. அதை பார்த்ததும் நம்ம ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அக்கா அப்ப எனக்கு கல்யாணம் ஆகிட்டு என் மேல ரொம்ப லவ்வோட இருந்த ஒருத்தரை நான் மிஸ் பண்ணிருக்கேன். நீங்க எல்லாருமே சேர்ந்து என்கிட்ட இருந்து அவரை பிரிச்சிருக்கீங்க. ஏன்க்கா இப்படி பண்ணீங்க அப்படின்னு. அப்பறே ரோக சொல்றாங்க, இங்க பாருடி, உங்க 2 பேரையும் பிரிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. ஆனா உனக்கு இந்த மாதிரி ஞாபகப்படுத்தினா, அதாவது கட்டாயப்படுத்தி உனக்கு ஞாபகப்படுத்தினா உனக்கு வந்து ரொம்ப பிரச்சனை ஆகும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. அதுக்காக தான் பயந்துகிட்டு நாங்க எதுவுமே சொல்லாம இருந்தோம். என்ன மன்னிச்சிருடி அப்படின்ட்டு. இது கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, அக்கா அம்மாதான் இந்த விஷயத்தை மறைக்க சொன்னாங்களா? ரோகு சொல்றாங்க, ஆமாண்டி, அம்மாவுக்கு சுத்தமா உன் புருஷனை பிடிக்காது. ஏன்னா அவரு பரமேஸ்வரி தெரியுமா உனக்கு? நம்ம அம்மாவோட மாமியார், நம்ம அப்பாவோட அம்மா, அவங்களோட பேரன் தான் கார்த்தி. அவரை தான் நீ கல்யாணம் பண்ண. அதுவும் அம்மாதான் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. ஆனா கடைசியில அவர்தான் பரமேஸ்வரி பாட்டியோட பேரே அப்படின்னு தெரிஞ்சதும்
அம்மா இந்த கல்யாணத்தை ஏத்துக்கவே இல்லை. அவரை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னே ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் உனக்கு இப்படி ஒரு விபத்து நடந்துச்சு. இப்படி ஒரு விபத்து நடந்ததும் உனக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே மறந்து போச்சு. அதுவும் கரெக்டா கடைசியா 3 வருஷத்துல உள்ள நினைவுகள் மட்டும் மறந்து போயிருச்சு. அந்த 3 வருஷத்துலதான் உனக்கும் உன்னோட புருஷனுக்கும் கல்யாணம் ஆணுச்சு. சோ அது எல்லாமே மறந்ததோட அம்மா அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. சோ உன்னோட ஞாபக மருதிய வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படி இப்படின்னு நிறைய பிளான் பண்ணாங்க. அந்த கார்த்தி இருக்காருல்ல உன் புருஷன், அவரை இந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி உன்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி வெளியில போட்டுட்டாங்க. உனக்கு கல்யாணம் ஆன விஷயம் கூட எதுவும் தெரியாம தூக்கி வீசிட்டாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ரேவதி. என்னக்கா இவ்வளவு பெரிய அநியாயத்தை அவருக்கு பண்ணிருக்கீங்க? பாவம், அவர் என்ன பார்க்கணும்னு நினைச்சு ரொம்ப ஆசையோட வந்திருக்காரு. ஆனா அவரை வீட்டை விட்டு துரத்திருக்காங்க. இதையெல்லாம் கேட்கும் பொழுது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவரு இப்ப என்ன மனநிலைமையில இருப்பாரு அப்படின்ட்டு. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, ஆமாண்டி, அவரு உண்மையில அவ்வளவு பாசத்தோட இருந்தாரு. ஆனா அவரை அம்மாதான் வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. இது எல்லாமே எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இதை கேட்டதோ ரேவதி சொல்றாங்க, இங்க பாருடி, அவரை நான் உடனே பாக்கணும், அவரு இங்க இருக்காரு அப்படின்ட்டு. ரோகு சொல்றாங்க, இங்க பாரு, அவருடைய இருந்த கல்யாண போட்டோ என் கையில இருக்கு, இங்க பாருடி அப்படின்னு கல்யாண போட்டோவா காமிக்கிறாங்க. ரேவதி கல்யாண போட்டோவா பார்த்ததும் அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே நினைவுக்கு வருது. அதையெல்லாம் பார்த்ததும் நம்ம ரேவதிக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. எவ்வளவு நம்ம மேல பாசமா இருந்திருக்காரு, நம்மளும் அவர் மேல பாசமா இருந்திருக்கோம். ஆனா எல்லா விஷயத்தையும் மறந்ததோட அம்மா அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி இங்க 2 பேரையும் பிரிக்கணும் அப்படின்ட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. அம்மா இப்படி ஒரு வேலையை பண்ணுவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ரோகு சொல்றாங்க, வா, உன் புருஷனை நீ நேரடியாவே பார்க்கலாம். சோ அவரை சந்திக்கிறதுக்கு நான் உன்னை நேரடியாவே கூட்டிட்டு போறேன். இதை கேட்டதும் ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அக்கா, நீ இப்படி சொல்லுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அம்மாவுக்கு பயந்து கண்டிப்பா நீ என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போக மாட்டே அப்படின்னு நினைச்சேன். பட் நீ என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்ற, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. இதை கேட்டதும் ரோஹிணி சொல்றாங்க, இங்க பாரு, அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா ரொம்ப கோவப்படுவாங்க. ஆனா நீ உன் புருஷனை சந்திக்கிறது ரொம்ப முக்கியம். அவரு உன் மேல அவ்வளவு பாசத்தோட இருக்காரு. சோ கண்டிப்பா நீ அவரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுல இருக்காரு. அப்ப ரோகிணி நேரா ரேவதியை கூட்டிட்டு வராங்க. ரேவதியை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்ப ஹீரோ நேரா ரேவதி கிட்ட ரோகிணி கிட்ட எதுக்கு இவளை கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களோட நினைவுகள் எல்லாமே ரேவதிக்கு வந்துருச்சு, உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் உங்களை பாக்குறதுக்காக நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் நேரா ஹீரோவை பார்த்து, அது எப்படி அவ்வளவு சீக்கிரமா என்னை விட்டு கொடுத்தீங்க? உங்களுக்கு என் மேல ரொம்ப பாசம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்காக என்னை விட்டு கொடுத்தீங்க அப்படின்ட்டு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாரு, என்னைக்குமே உன்னை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சதே கிடையாது. ஆனா சூழ்நிலை அப்படி நடந்துருச்சு. அதனாலதான் நான் உன்னை விட்டு விலகி வர மாதிரி ஆகிருச்சு. உன்னை விட்டு விலகி வந்ததுக்கு நான் இப்ப கூட ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் மனசார ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதை கேட்டும் ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, இனிமே காலம் முன்னிட்டும் என்னை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. உங்க கூட இருந்தா மட்டும்தான் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, கண்டிப்பா ரேவதி, இனிமே நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். என்னை பத்தின ஞாபகங்கள் உனக்கு வந்துருச்சுல்ல? ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா, உங்களை பத்தின ஞாபகங்கள் எல்லாமே எனக்கு வந்துருச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.